ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, என் குழந்தைக்கு நான் கொடுக்குற ஹெல்த்தி மிக்ஸ் பற்றி தான். இது வந்து நான் 3வது தடவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என் குழந்தைக்கு வந்து இப்போ 2 வயசு ஆகுது. அவங்களுக்கு ஒரு வயசுலேருந்து இந்த மிக்ஸை நான் கொடுக்க ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடியுமே வந்து நிறைய கடையிலலாம் வாங்கி கொடுத்துருக்கேன். பட் இது வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. ஏன் அப்படின்னா, கடையில் வாங்குறதுல என்ன சேர்க்குறாங்க என்னங்கிறது வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்க. பட் அதில் வந்து நேச்சுரலாக வேறு ஏதோ ஸ்வீட்னஸ் இருக்க மாதிரி இருக்குது. அது செய்கிறதா இல்லையா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. நிறையா பேரால் வந்து வீட்டில் ரெடி பண்ண முடியாது. ஸோ கடையில் வாங்கி கொடுக்குறதுல தப்பே கிடையாது. ஸோ எனக்கு வந்து டைம் இருக்குது. அதனால் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். என்னென்னா ஒரு டைமும் இதில் நான் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே தனித்தனியாக என் பொண்ணுக்கு கொடுத்து அது வந்து அவங்களுக்கு செட் ஆகுதா இல்லை லூஸ் மோஷன் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை ஆகுதா என்னென்னு செக் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா இதில் வந்து ஆட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி கடைசியாக கண்டுபிடிச்சி தான் இந்த மிக்ஸை ரெடி பண்ணேன். இது நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க. பட் நான் வந்து வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன். இது வந்து 3வது பேட்ச். நான் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணப்போ கொடுக்க ஆரம்பித்தேன். அது வந்து நான் அடிக்கடி கொடுக்கல. வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை தான் கொடுத்தேன். ஏன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். டேட்ஸ் இருக்குல்ல, ஏன்னா தனியாக 1 வயசு இருக்கிறப்போ என் குழந்தைக்கு வந்து டேட்ஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் என்ன பண்ணியிருந்தேன், டேட்ஸு அப்புறம் இந்த கருப்பு திராட்சை இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். டெய்லிக்கு ஒரு லட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன். சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு, சரி இதை நம்ம ஏன் கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுடரே வந்து இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு பவுடராக வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா டேட்ஸ் ஒரு 2 டேட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போலாம் கொஞ்சம் ஒரு 3 to 4 மந்த்ஸாக என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பவுடர்லேயே கொஞ்சம் கம்பு மாவு இல்லைன்னா ஒரு நாளைக்கு கம்பு மாவு, ஒரு நாளைக்கு ராகி மாவு, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ட்ரை நட்ஸு பவுடர் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் கம்பு மாவு அல்லது வந்து ஏதாவது ஒரு மில்லட்ஸ் அரைச்சி வச்சுருக்கேன். நான் மில்லட்ஸுமே நிறைய அரைச்சி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இந்த பவுடரோடு சேர்ந்து கொடுத்துட்றது. இந்த பவுடர் சாப்பிட்றதுனால வெயிட் அதிகமாகுது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே இந்த வீடியோவில் போட்டிருப்பேன், என் பொண்ணு வந்து ரொம்ப அண்டர் வெயிட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு. பட் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. 2 வயசு குழந்தைக்கு வந்து அடிக்கடி கீழெல்லாம் கூட்டிகிட்டு போய் பிள்ளைங்களோட விளையாட வைக்கிறேன் அப்படின்னா அடிக்கடி சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிற மாதிரி எனக்கே தெரியுது லிட்ரலாக. ஹேர் ஃபால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹேர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுற மாதிரி இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் நான் கண்கூட பார்க்குறதுனால தான் சரி ஃபஸ்ட்டு பேட்ச் கொடுத்தேன். அப்புறம் செகண்ட் பேட்ச் வந்து அவங்களே சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ இது வந்து 3rd பேட்ச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், பாதியை பிரித்து 2 ஹாஃபாக பிரித்து ஒன்றில் வந்து லட்டும் இன்னொன்று வந்து அந்த மாதிரி பவுடராகவும் வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. லட்டு அவங்க வாண்டடாகவே கேட்பாங்க, அம்மா லட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கேட்குறப்போ எனக்கே ஒரே சந்தோஷமாக இருக்கும். நம்ம ரெடி பண்ண ஒரு விஷயம் வந்து என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் உடனே வந்து நான் ஒரு நல்ல அம்மா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அப்படி பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு டைம் இருக்குது. நான் வீட்டில் இருக்கேன், என் பொண்ணை பார்த்துட்டு அவள் தூங்குறப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது. அப்போது நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேனே தவிர எல்லா அம்மாக்களும் இதை பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஆக்சுவலி நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு இது சேரும் அப்படின்னா மட்டும் கொடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொடுங்க. தேங்க்யூ.